إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين. ஜும்ஆவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்வா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விலக்கியவற்றை தவிர்த்து வாழுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அழகிய வசியத் கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் மனிதனை படைத்து அவனுக்கு அத்தனை வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான். இந்த பூமியில் அந்த மனிதனை ஒரு கண்ணியமான ஏனைய படைப்பினங்களை விட ஒரு கௌரவமான ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக அவன் படைத்திருக்கின்றான். அவ்வாறு அந்த கண்ணியத்துக்குரிய காரணம், அல்லாஹ் அவனை ஒரு அழகிய வடிவிலே படைத்து அவனுக்கு உடல் உறுப்புகளை கொடுத்து அழகிய வடிவிலே படைத்து தன்னுடைய ரூஹிலிருந்து அவனுக்கு ஊதி அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்து அவன் சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு பகுத்தறிவை கொடுத்து அல்லாஹ் தஆலா அவனை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம, நாங்கள் மனித சமூகத்தை கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த கராமத், இந்த கண்ணியத்துக்கான அடிப்படை காரணம், அல்லாஹ் அவனை மண்ணால் மாத்திரம் படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ஆத்மாவிலிருந்து அவனுக்கு நான் ஊதியுள்ளேன் என்ற அந்த ரூஹை அவனுக்கு கொடுத்து, அதே போன்று அவனை சிந்திக்கக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய நன்மையையும் தீமையையும் பிரித்தறியக்கூடிய அந்த பகுத்தறிவை அறிவை அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழங்கியதன் மூலமாக அவனே கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா அவனை வணங்குவதற்காகவே மாத்திரம் அந்த மனிதனை படைத்து அவனுடைய வணக்கம் எப்படி அமைய வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டியுள்ளான். நாங்கள் எப்படி உடல் உறுப்புகளால் நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகின்றோமோ அதே போன்று எங்களுடைய சிந்தனையால் நாங்கள் அல்லாஹ்வை வணங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சிந்திப்பது என்பது ஒரு வணக்கமாக அல் குர்ஆன் கருதுகின்றது. சிந்திக்குமாறு அல் குர்ஆன் எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றது. எனவேதான் அறிஞர்கள் அல் குர்ஆன் வசனங்களை
ஆராயக்கூடிய அறிஞர்கள் கூறுவார்கள், சிந்திப்பதென்பது ஒரு மனிதனுக்குரிய ஒரு அடிப்படை கடமை என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை ஒரு இபாதத் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அந்த வகையில் இந்த நவீன காலத்திலே இன்று சடவாதம் மேலோங்கி சடரீதியாக மட்டும் மக்கள் சிந்திக்க விளைவின் காரணமாக தொழில்நுட்ப உபகரணங்கள் வசதிகள் எல்லாம் வளர்ந்து இன்று மக்கள் அந்த தொழில்நுட்ப வளங்களுக்கு பின்னால் ஓடுவதன் காரணமாக இன்று எங்களுடைய சிந்திக்கின்ற மனப்பான்மை முடங்கி போயிருக்கின்றது. இன்று எப்படி ஒரு மனிதன் உடல் உறுப்புகளால் ஊனமாக மாறுகின்றானோ அதே போன்று சிந்திக்காத பொழுது நாங்கள் ஒரு ஊனமாக மாறிவிடுகின்றோம். உடல் உறுப்புகளால் ஒரு மனிதன் இயங்க முடியாத பொழுது நாங்கள் அவனை ஹேண்டிகேப் என்று கூறுகின்றோம், அவனை நாங்கள் ஊனமுற்றவன் என்று கூறுகின்றோம். அதே போன்று நாங்கள் சிந்திக்காத பொழுது எங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி உள்ளத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒன்றை உற்று நோக்காத பொழுது சிந்திக்காத பொழுதும் கூட எங்களுடைய அந்த சிந்தனை ஒரு ஊனமாக மாறிவிடுகின்றது. எனவே அந்த நிலைக்கு நாங்கள் எங்களுடைய அந்த சிந்தனையை இட்டுச் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உயிரோட்டம் உள்ளமாக வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வதற்கும் சிந்திப்பதன் மூலம்தான் ஒரு வெற்றியை கண்டுகொள்ள முடியும் என்று எங்களுக்கு அல் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை பார்த்து கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, இன்று இரவு என்னை விட்டுவிடுங்கள், நான் முழுமையாக அல்லாஹ்விடம் ஒதுங்கி வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளப் போகிறேன் என்று அந்த மனைவியிடம் கூறுகின்றார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்க விரும்புகின்றேன், உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருகின்றதோ அதைத்தான் நானும் செய்ய விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுந்து சென்று வுது செய்து நீண்ட நேரம் வணங்குகின்றார்கள். அவ்வாறு தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய மடி நனைகின்ற அளவுக்கு அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப கூறுகின்றார்கள், மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்க தொடங்குகின்றார்கள். வணங்கி அவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய தாடி நனைகின்ற அளவுக்கு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். பிறகு ஆயிஷா கூறுகின்றார்கள், மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அழுது அழுது அந்த கண்ணீரால் தான் இருந்த இடம் பூமி நனைகின்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்ததாக கூறினார்கள். இப்பொழுது ஃபஜ்ர் தொழுகைக்குரிய நேரம் நெருங்குகின்றது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து தொழுகைக்கான நேரத்தை ஞாபகப்படுத்த முற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருப்பதை காண்கின்றார்கள். அப்பொழுது பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்பின் பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்திருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கூறிவிட்டு சொன்னார்கள், இன்று இரவு எனக்கு ஒரு வசனம் இறங்கியது, ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது. அந்த வசனத்தை யார் சிந்திக்காமல் ஆராயாமல் ஓதுகின்றாரோ அவருக்கு நஷ்டம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் என்று கூறினார்கள். வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா என்று கூறினார்கள். கூறிவிட்டு சொன்னார்கள், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள். சிந்தித்து பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு நேரங்களை அவர்கள் வெறுமனே உறுப்புகளை மாத்திரம் அசைத்து அவர்கள் வணக்கங்கள் ஈடுபடவில்லை, மாற்றமாக அவர்கள் அந்த இரவு நேரங்களிலே அதிகம் சிந்தித்தார்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தார்கள்.
மறுமையை பற்றி சிந்தித்த எனவேதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை ஏவுகின்றான், அவர்களை புகழ்கின்றான். எனவே வானங்கள் பூமியை பற்றி சிந்திப்பதும் இரவு பகல் மாறி மாறி வருவதை பற்றி சிந்திப்பதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினைகள் காணப்படுவதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அவர்கள் நின்ற நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் அவர்கள் எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை நினைப்பார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் வானங்கள் பூமியை பற்றி சிந்தித்து சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா நீ இதனை வீணுக்காக பாத்திலாக படைக்கவில்லை, எனவே நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான். இந்த ஆல இம்ரானின் கடைசி வசனங்கள் அடியார்கள் சிந்திக்க வேண்டிய வசனங்களாக காணப்படுகின்றன. எனவே அல்லாஹ் தஆலா எப்படி சிந்திப்பதை, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி சிந்திப்பதை அல்லாஹ் எப்படி புகழ்கின்றானோ அதே போன்று சிந்திக்காத மக்களை அல்லாஹ் இகழ்கின்றான், அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அவலம் யதஃபக்கரு ஃபீ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை பற்றி சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். மா ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த இல்லா பில் ஹக், அல்லாஹ் தஆலா இந்த வானங்களையும் பூமியையும் சத்தியத்தின் அடிப்படையிலே படைத்திருக்கின்றான் என்ற உண்மையை அவர்கள் சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எனவே எங்களை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். இந்த உலகத்தின் படைப்பினங்களை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் கட்டளையாக கூறுகின்றான். அதே போன்று இந்த வாழ்க்கையின் தத்துவம், இந்த வாழ்க்கையின் யதார்த்தம், அதை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான். வத்ரிப் லஹும் மஸலல் ஹயாத்தி துன்யா, அல்லாஹ் தஆலா அந்த தூதரை பார்த்து கூறுகின்றான், நபியே அந்த மக்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு உதாரணத்தை கூறுங்கள் என்று பல்வேறு உதாரணங்களை கூறி இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகின்றான். அதே போன்று அல் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்கள், ஷரியா சட்டங்கள் எந்த அளவு தூரம் இந்த பூமிக்கு, இந்த மனித சமூகத்துக்கு பொருத்தமானது என்பதை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சட்டங்கள், அவன் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் அனைத்தையுமே சிந்திப்பதன் மூலம் ஏற்றுக்கொள்ளுமாறு இந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றான். வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத், பழி வாங்குவதிலே ஒரு வாழ்க்கை இருக்குகின்றது. யா உலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களே சிந்தித்து பாருங்கள், பழி வாங்குவதிலே உங்களுக்கு வாழ்க்கை இருக்குகின்றது என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். எனவே அல்லாஹ்வுடைய சட்டங்கள், ஷரியா சட்டங்கள், அவற்றிலே மனிதனுக்கு வாழ்வு இருக்குகின்றது, அது உயிரோட்டமானது என்று அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். இந்த குர்ஆன், அல் குர்ஆன், இந்த வேதம், இது உண்மையிலேயே மடையர்களுக்கு வந்த வேதம் அல்ல, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு வந்த வேதம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னா அன்ஸல்நாஹு இலைக முபாரக், உனக்கு நான் இறக்கி வைத்த இந்த வேதம் இது அருள் பாலிக்கப்பட்ட வேதம். லியதப்பரு ஆயாதி, இந்த அல் குர்ஆனின் வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பதற்காகத்தான் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்ற இந்த உண்மையை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். ஆனால் நாங்கள் எப்படி இந்த அல் குர்ஆனை மாற்றிக்கொண்டோம்? ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால், மௌத்தாகிவிட்டால், மௌத்தாகிய பின்பு அந்த உடலை வைத்துக் கொண்டு நாங்கள் சூரா யாசின் ஓதுகின்றோம், அல் குர்ஆனை ஓதுகின்றோம். எனவே ஒரு உயிர் இல்லாத ஒரு உடலுக்கு முன்னால் அல் குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கவில்லை. மாற்றமாக உயிருள்ள மக்களுக்கு, உயிரற்றமுள்ள வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்ததாக கூறுகின்றான். எனவே யாரெல்லாம் இந்த அல் குர்ஆனை சிந்திக்காமல், படைப்பினங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான், அவர்கள் எச்சரிக்கின்றான். வகஅய்யின் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்களிலும் பூமிகளிலும் எத்தனையோ ஆயாத், அத்தாட்சிகள் காணப்படுகின்றன. யமுர்ரூன் அலைஹா, அந்த அத்தாட்சிகள் எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு போகின்றார்கள். வஹும் அன்ஹா முஅரிதூன், அவர்கள் அந்த அத்தாட்சிகளை புறக்கணித்து அவற்றை நோக்காமல், படிப்பினை பெறாமல், சிந்திக்காமல் அவர்கள் போய்கொண்டிருப்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். எனவே இந்த சிந்திக்காத, படிப்பினை பெறாத வாழ்க்கையை
அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் எப்படி தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு மிக அழகாக வழிகாட்டுகின்றான். இந்த சிந்திக்கின்ற இந்த வணக்கம் இருக்கின்றது, இந்த இபாதத்து தஃபக்குர், இந்த இபாதா நபிமார்களுடைய ஒரு வழியாக இருக்கின்றது. அவர்கள் அந்த இபாதத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதே போன்று முத்தகீன்கள், சாலிஹீன்கள், இந்த பூமியிலே வாழ்ந்த சூஃபியாக்கள், நல்லடியார்கள், அவர்கள் சிந்திப்பதை ஒரு வணக்கமாக ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதன் மூலம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நிறைய சாதனைகளை அவர்கள் படைத்தார்கள். உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆரம்ப காலங்களிலே, நூற்றாண்டுகளிலே முஸ்லிம் அறிஞர்கள் அல் குர்ஆனை சிந்தித்ததன் விளைவாக, உலகத்தின் படைப்பினங்களை பற்றி சிந்திப்பதன் விளைவாக அவர்கள் எத்தனையோ துறைகளை உருவாக்கினார்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டார்கள், எத்தனையோ நூற்களை அவர்கள் உருவாக்கினார்கள். இவையெல்லாம் மனித வரலாற்றிலே மிக பெரும் படிப்பினைகளாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் ஒரு முறை உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, அபூ தர்தாவுடைய வணக்கம் எப்படி காணப்பட்டது என்று கேட்டபொழுது சொன்னார்கள், அவர்களுடைய வணக்கம் எப்படி என்றால் அத்தஃபக்குர் வல் இஅ்திபார். அபூ தர்தா அவர்கள் எப்பொழுதுமே சிந்திப்பார்கள், படிப்பினைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் எப்பொழுதுமே சிந்திக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் நிறைய குர்ஆன் வசனங்களை, ஹதீசுகளை ஆராய்ந்தார்கள். பல்வேறு துறைகளில் அவர்கள் கருத்து வேறுபாடுகள் பட்டார்கள். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு துறையிலே, ஒவ்வொரு விவகாரங்களிலே பல்வேறு கருத்துக்கள் காணப்பட்டன. இப்படி அவர்கள் சிந்தனையை பயன்படுத்தக்கூடிய சஹாபாக்களாக காணப்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ரக்அதானி முக்தஸிததானி ஃபீ தஃபக்குரின் கைருன் மின் கியாமி லைலத்தின் பிலா கல்பின். ஒருவன் சிந்திக்காமல் இரவு முழுவதும் வணங்குவதை விட 2 சாதாரணமான ரக்காத்துக்களை சிந்தனையோடு சிந்தித்த வண்ணம் ஒருவன் தொழுவது, 2 ரக்காத்துக்களை அந்த ரக்காத்திலே நான் என்ன ஓதுகின்றேன் என்று சிந்தித்து படிப்பினை பெற்று ஒருவன் மிகவும் நடுத்தரமாக தொழுவது என்பது இரவு முழுவதும் சிந்திக்காமல், உள்ளத்தை பயன்படுத்தாமல் ஒருவன் வணங்குவதை விட மிக சிறந்தது என்று கூறி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, சுஃபியான் இப்னு உயைனா என்ற சஹாபி அவர்கள் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் சிந்திப்பதன் மூலமாக ஒவ்வொரு படைப்பிலும் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கின்ற அத்தாட்சிகளை அவன் கண்டுகொள்வதாக கூறி காட்டினார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபா தோழர்களை சிந்திக்கின்ற விடயத்திலே பயிற்றுவித்தார்கள். அவர்களுடைய மூளைகளை அவர்கள் பட்டை தீட்டினார்கள். சஹாபாக்களுடைய மூளைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டை தீட்டினார்கள். அவர்களை முடங்கி இருக்க விடவில்லை, சிந்திக்குமாறு அவர்களை தூண்டினார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமைகளின் பொழுது அந்த இடங்களிலே எப்படி படிப்பினை பெற வேண்டும், எப்படி உற்று நோக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டினார்கள். ஒரு முறை அபூதர் அவர் கூறுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சூரியன் மறைகின்ற பொழுது, ஹீனமா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைகின்ற பொழுது கேட்டார்கள், அதத்ரி ஐன தத்ஹப், இந்த சூரியன் எங்கே போகின்றது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். பாருங்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சிந்திக்க தூண்டினார்கள். சிந்திக்குமாறு அவர்களுடைய உள்ளங்களை அவர்கள் தூண்டிவிட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அல்லாஹு அலம், அல்லாஹு ரசூலு அலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு நான் தெரியும் என்று கூறிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரியன் எப்படி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் சென்று அல்லாஹ்வை சுஜூத் செய்வதற்காக சென்று அந்த சூரியன் மீண்டும் எப்படி தன்னுடைய இடத்திலே உதிக்கின்றது என்ற அந்த சம்பவத்தை மிக அழகாக கூறிவிட்டு சொன்னார்கள். வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் தன்னுடைய அந்த இருப்பிடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாக அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். இப்படி அல் குர்ஆன் வசனங்கள் எப்படி படைப்பினங்களுடைய அந்த அற்புதங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதன் மூலம் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த
தோழர்களுக்கு எப்பொழுதுமே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி என்ற சஹாபி கூறுகின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு முறை அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது சந்திரன் ஒரு பூர்ண சந்திரனிலே இரவாக காணப்பட்டது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூர்ண சந்திரனை காட்டி சொன்னார்கள், அம்மா இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா, இந்த சந்திரன் லைலத்துல் கமர், இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க போகின்றீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அப்படி பார்க்க முற்படுகின்ற பொழுது நீங்கள் எந்த சிரமமும் படமாட்டீர்கள், நீங்கள் முந்தி அடித்துக் கொண்டு போக தேவையில்லை என்று கூறினார்கள். பாருங்கள், அந்த பூர்ண சந்திரனை பார்த்து அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை பார்க்க முடியும் என்ற, அல்லாஹ்வை நாங்கள் எப்படி பார்க்க போகின்றோம் என்ற அந்த யதார்த்தத்தை அங்கே ஞாபகப்படுத்தினார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமா? அப்படியாக இருந்தால் ஃபஇன்ஸ்ததாதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها فافعلوا, உங்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையும் அஸர் தொழுகையும் மிஸ்ஸாகிவிடக் கூடாது, தவறிவிடக் கூடாது. அப்படி இருக்காமல் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், அதற்கு உங்களுக்கு எந்த தடையும் வரக்கூடாது என்று கூறினார்கள். கூறிவிட்டு அவர்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்தினார்கள், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக قبل طلوع الشمس وقبل غروبها. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அருமை சகோதரர்களே, நாங்களும் நாளாந்தம் இந்த சூரியனையும் சந்திரனையும் அனைத்தையுமே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், உலக நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெறுகின்றோமா என்று சிந்திக்க வேண்டும். எனவே அப்படி எங்களுடைய சிந்தனையை திருப்புவது, சிந்திப்பது, உற்று நோக்குவது, படிப்பினை பெறுவது எங்களுக்குரிய ஒரு கடமையாக, வாஜிபாக, ஒரு வணக்கமாக காணப்படுவதை நாங்கள் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அஹ்வாலுல் கப்ர், கபருடைய நிலைமைகளை ஞாபகப்படுத்தினார்கள். மறுமை நாளை ஒரு அடியான் விளங்கி அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கபரை ஞாபகப்படுத்தினார்கள். ஒரு முறை சொன்னார்கள், ஒரு சஹாபி கூறுகின்றார், நாங்கள் ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரின் அருகாமையில் இருந்து கொண்டு அழுதார்கள். தன்னுடைய கண்ணீர் நிலத்திலே வடிந்து நரைகின்ற அளவுக்கு அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், யா இஹ்வானி, என்னுடைய தோழர்களே, லிமித்லி ஹாதா ஃபஅஇது, நீங்கள் இந்த கபருடைய இந்த நிலைமைக்காக வேண்டி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தந்த இந்த நிஅமத்தாகிய இந்த எங்களுடைய சிந்தனையை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய அந்த குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளையும் சிந்தித்து அதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அவ்வாறு படிப்பினை பெற்று அந்த வணக்கத்துக்கு தகுதியான மக்களாக என்னையும் உங்களை ஆக்கியப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் கரீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும்.